ரினாவ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போலாம் வந்து ஒரு 2:30, 3 ஒரு 2 வீக்ஸாகவே முழிக்கிறாங்க. முழிச்சு ரொம்ப கிராங்கியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா அவங்கள தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அதுக்குள்ளே பயங்கர வாலு பண்ணுவாங்க. அதை இழுப்பாங்க. அப்புறமா கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இழுத்து பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்காங்கன்னு. கபோர்டை திறந்து அதில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு அப்படி ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு அவங்க தூங்குறதுக்கே வந்து 4:35 ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா 8 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா அண்ணி வீட்டுக்கு தான் பொங்கல் ஹாலிடேஸில் அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். 2 பேரும் தூங்கு மூஞ்சோடே வந்தாங்க. காலையிலே அங்கே போனதும் நல்லா சூடாக தோசை சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பா வந்து அத்தை எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படி சொன்னால், அதனால் சும்மா அவளுக்கு அப்படியே தலைலாம் பின்னிட்டு அப்படியே வெளியே விளையாடிட்டு இருந்தோம். வெளியே இந்த மாதிரி பூனை இருந்தது. தம்பி நல்லா என்ஜாய் பண்ணான் பூனை கூட. ஒரே விளையாட்டு தான். பூனையை பார்த்தது விடவே இல்லை. அந்த பூனை ஓடிட்டே இருந்துச்சு பயந்து பயந்து. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து நல்லா சூப்பராக வந்து ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. செமையாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் நல்லா ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து பாப்பா எல்லாருமே வெளியே கடைக்கு போயிருந்தாங்க. லேஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டோம். வாங்கி தந்தா உங்கள் பாட்டி வாங்கி தந்தாங்களா? அம்மாவுக்கு ஒன்று தாயேன். அடி பாவி ஓடிட்டா.